ஹலோ ஹாய் வெல்கம் டு லிவிங் அண்ட் யூனி. நம்ம கனவுகளை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் எந்த மாதிரியான கனவு கண்டா என்ன மாதிரியான ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்குறீங்க. ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஒரே ஆடியோவாக சென்ட் பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு மோட்டிவேட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, நம்ம வந்து டைரெக்டாக வீடியோவில் போயிடலாம். அதாவது கனவுகளில் ரெண்டு விதம், டைரக்ட் இன்டைரக்ட். இன்னைக்கு வந்து இன்டைரக்ட். டைரெக்டாக வந்து கனவு கண்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது ரியல் லைஃப்பில் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இன்டைரக்ட் மீனிங் அப்படிங்கிறது நம்ம பற்றி பேசலாம். இப்போ பொதுவாக வந்துட்டு யூடியூப்ல மற்ற வீடியோக்களில் சொல்கிற மாதிரி பாம்பு வந்தா என்ன, காசு வந்தா என்ன, நான் வந்து இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன, பள்ளி விழுவுது, இந்த மாதிரி கனவு கண்டா என்ன, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நடைமுறையில் நம்ம எந்த மாதிரி கனவு காணுவோம், அதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இன்டைரக்ட் வித்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய டைரக்ட் மீனிங். ஓகே, இப்போ வந்து ஒரு பூ வந்து நீங்கள் வாங்குறீங்க, மற்றவங்க கிட்ட இருந்தோ இல்லை ஒரு இடத்துல இருந்து பறிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு கனவு கண்டுறீங்க அப்படின்னா எதிர்பாராத இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி அதாவது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து ரொம்ப நாள் பேசாம இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு, அதாவது நீங்க ஆசைப்பட்ட ஒரு பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட பக்கத்துல உட்காந்து நெருக்கமா சிரிச்சு பேசுறாங்க. இல்லைன்னா ஜென்ரலாவே நெருக்கம் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க, ஜென்ரலாவே சிரிச்சு பேசுறாங்க, இல்லை வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இல்லைன்னா 1 or 2 வீக்ஸ்ல நீங்க அவங்கள பார்ப்பீங்க. அப்புறம் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது 2வது டைப். 3வது, இப்போ வந்துட்டு நீங்க ஆகாயத்துல பறக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டுறீங்க. உங்க கனவுல ஆகாயத்துல பறக்கிற மாதிரி கனவு கண்டுறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்க நிலைமையிலிருந்து இன்னும் மேல் மேலும் உயர போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஜஸ்ட் ஆகாயத்துல கனவு கண்டேன், ஆகாயத்துக்கு போறோம், அதே மாதிரி அந்த அப்படி சேமா வந்து மீனிங் வச்சுட்டு ஆகாயத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இனிமே சொல்லக்கூடிய அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கும். சரியா? நான் சொல்றேன். சரி, இப்போ வந்துட்டு நீங்க சப்போஸ் இப்போ வந்து ஒரு கிணத்துலையோ இல்ல நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து தவறி விழ போறீங்க அப்படின்னா, கிணத்துல விழ போறீங்க இல்ல குளத்துல விழ போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு விழுந்து இறக்க போறீங்க. ஐ மீன் விழுந்துட்டீங்க, நீங்க வந்து இறக்க போறீங்க ஆனா இறக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கு, உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அது தண்ணினாலேயோ இல்ல உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு குளத்துலையோ இல்லை ஆத்துலையோ விழுந்து இறந்து போயிட்டீங்க, இறந்து போன மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இறக்க மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நல்ல நேரங்கள் இருக்கு. ரொம்ப தைரியமா உங்களுக்கு வந்து நல்ல நேரம், நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதா? டைரக்டா எதையும் சொல்லலை, இன்டைரக்டான மீனிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறமா வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பூ வந்து வந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விதவிதமான வித்தியாசங்கள் இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க காசு வாங்கிட்டு போறாங்க, காசு கொடுத்துறீங்க, நீங்க வந்துட்டு காசை கொடுத்துடுறீங்க, இல்லை வலுக்கட்டாயமா உங்ககிட்ட வந்து காசை பிடிங்கிட்டு போறாங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமா நஷ்டம் வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி நீங்க வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஒரு வேலை, ஒரு இடம் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டா அங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அவங்க உட்கார வச்சு வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்லாம் கொடுத்து உட்கார வச்சு பேசுறாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த வேலை வந்து சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மீனிங் வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குங்க. 2 பேருமே ஒத்து வரல, சரியா? பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கு. அவங்க உங்களை தொந்தரவு பண்றதோ இல்லை நீங்க அவங்கள தொந்தரவு பண்றதாவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்கள கொஞ்ச நாளாவே அமைதியா இருக்கீங்க, அதாவது பிரியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனா எதுவுமே நடக்கல, அப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவங்க சம்பந்தமா இல்ல அவங்க உருவமே வந்து உங்க கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் சண்டை போடுற மாதிரியோ இல்ல பேசுற மாதிரியோ, எப்படியோ சாதாரணமா பேசுற மாதிரியோ எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க உருவம் வந்து கனவுல வருது அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் காலோ இல்லை நேர்ல பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ வரும். இல்லை நீங்க எதிர்பார்த்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து யார் மூலமாவது உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு கனவுகள் இன்டைரக்டா உணர்த்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இதில் டைரக்டாகவும் ஒன்று சொல்லியிருக்கேன், ரிலேஷன்ஷிப் வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பார்ப்பீங்க பேசுவீங்க அப்படின்னு. ஸோ மற்றது எல்லாமே வந்து இன்டைரக்டா. இன்னும் இன்டைரக்டான விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய மீனிங்ஸ் இருக்கு. நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிமைனிங் விஷயத்தெல்லாம் சொல்கிறேன், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட டவுட்டோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். டைரெக்டாக கால் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எடுக்காது, கால் போகாது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அப்புறமா ரொம்ப நன்றி, வணக்கம்.